உங்களுடைய வாழ்க்கையிலே எப்போதாவது நீங்கள் வனாந்திரமான சூழ்நிலை வழியாக கடந்து சென்றிருக்கிறீர்களா? எல்லாமே நன்றாக சென்று கொண்டிருக்கும், பச்சை பசேல் என்று உங்களுடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கும். ஆனால் திடீரென்று ஒரு வறட்சி அடைந்ததான சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கையில கடந்து வரும். என்ன செய்வது, எங்கு செல்லுவது, எப்படி மேலோக்கி வருகிறது என்று தெரியாத படிக்கு நாம் அப்படியே கடந்து செல்லுகிறவர்களாக இருப்போம். இந்த நாளிலும் நம் சூழ்நிலைகள் அநேக நேரங்களிலே அது மாறுகிறதாக இருக்கும். உதவிக்காக நாம் காத்திருப்போம், உதவி செய்கிறதற்கு யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும். தன்னந்தனியாக தவித்து போய் நிற்கிறேனே என்கிறதான ஒரு உணர்வு ரீதியான கேள்விகள் உங்களுடைய வாழ்க்கையிலே அநேக முறை கடந்து வந்திருக்கும். இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே நான் சொல்லிக் கொள்ளுகிறது என்னவென்று சொன்னால், நம்முடைய தேவன் உங்களோடு கூட இருக்கிறதான போது நீங்கள் தனிமையானவர்கள் அல்ல, நீங்கள் மிகவும் பராக்கிரமசாலிகளாக இருக்கிறீர்கள். உடைய வேதத்தை திறந்து கொள்ளுங்கள். ரோமர் 8வது அதிகாரம் வசனம் 31 இவ்வாறாக சொல்லுகிறது, இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோமோ, தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? இந்த பகுதியினுடையதான பின்னணியத்திற்காக நான் கடந்து சென்று அதை பிரசங்கிக்க விரும்பவில்லை. இந்த நாளிலே இன்றைக்கு என்னுடைய மனதிலே தேவன் கொடுத்ததான ஒரு சில வார்த்தைகளை உங்கள் மத்தியிலே நான் வேகமாக பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நம்முடைய வாழ்க்கையிலே தனித்து நிற்கிறதான சூழ்நிலைகள் வழியாக கடந்து செல்லும் போது, யாருமே எனக்கு உதவி செய்கிறதற்கு இல்லை என்கிறதான கண்ணீரோடு நாம் இருக்கும்போது தேவன் சொல்லுகிறார், நான் உங்களோடு கூட இருக்கிறேன். தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கும் போது நமக்கு யாரும் எதிராக இருக்க முடியாது. ஒரு சில காரியங்களை தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கும்போது என்ன நடக்கும் என்று உங்கள் மத்தியிலே சொல்ல விரும்புகிறேன். தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சமாதானமான, சந்தோஷமான, சரியான முறையிலே இளைப்பாறுகிறதான ஒரு சூழ்நிலை கடந்து வருகிறதாக இருக்கும். யாத்திரையாகமம் 33:14 சொல்லுகிறது, அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தும்படியாக அழைக்கப்பட்டதான போது மோசேயுடைய வாழ்க்கையிலே பயம் இருந்தது, வேதனை இருந்தது, கலக்கம் இருந்தது, அநேக கேள்விகள் இருந்தது. மோசே தேவனிடத்தில் சொல்லுகிறார், ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் நீர் எங்களோடு கூட வரவில்லை என்று சொன்னால் நாங்கள் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லுகிறது இல்லை. தேவன் அதற்கு பிரதியுத்தரம் கொடுக்கிறார், என்னுடைய சமூகம் உனக்கு முன்பதாக கடந்து சொல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி. அருமையான தேவ ஜனங்களே, தேவ சமூகம் நமக்கு முன்பதாக கடந்து செல்லுகிறதான போது அவன் நம்முடைய வாழ்க்கைக்கு எதிராக வருகிறதான கோணல்களையும் சறுக்கல்களையும் இடரல்களையும் அவர் எடுத்து மாற்றுகிற தேவனாக காணப்படுகிறார். ஒரு மிக சிறிதான ஒரு கப்பல் மிக பெரிதான கடலிலே அநேக விதமான அலைகளும் அநேக விதமான காற்றுகளும் அடித்து அது அங்கும் எங்குமாக போனாலும் அந்த படகை ஓட்டுகிறதான அந்த மாலுமி சரியான விதத்திலே அதை இயக்குகிறவராக இருக்கிறார். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான வேதனைகள், பாடுகள், உபத்திரவங்கள் வருகிறதான போதும் நம்முடைய தேவன் நம்மை முன்னின்று நடத்துகிறதான போது, நம்மோடு கூட இருக்கும் போது, நம்ம எந்த புயலும் எந்த வேதனைகளும் ஒன்றும் மேற்கொள்ளாததாக இருக்கும். அதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கும்போது நீங்களும் நானும் புரிந்து கொள்ளுகிறது என்னவென்று சொன்னால், நம்முடைய சத்துருக்கள் மிகவும் குறுகினவர்கள், நம்முடைய தேவன் மிகவும் பெரியவராக இருக்கிறார். 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் வசனம் 16-17 வரையிலும் படிக்கிறதான போது, அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். எலியா சொல்லுகிறதான ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், தன்னுடைய வேலைக்காரனை பார்த்து, தன்னுடைய வேலைக்காரன் பார்க்கிறதான போது எதிரிகள் மிகவும் திரளாக இருக்கிறதை போன்று தோன்றுகிறது. ஆனால் எலியாவின் சமூகத்திலே பார்க்கும்போது யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இந்த வேலைக்காரன் ஒரு குழப்பத்தில் இருக்கிறார். அவரிடத்தில் இவ்வளவு பெரிதான படைகள் இருக்கிறது, நம்மிடத்தில் யாரும் இல்லை என்று சொல்லி எலியா சொல்லுகிறார், அவர்களோடு இருக்கிறவர்களை விடவும் நம்மோடு இருக்கிறவர்கள் பெரியவர் என்று சொல்லி. அருமையான தேவ ஜனங்களே, உங்களுடைய சத்துருக்கள் மிகவும் பலம் வாய்ந்தவர்களாக இருக்கலாம், மிகவும் பெரியவர்களாக இருக்கலாம்.
உங்களுடைய வாழ்க்கையை மிகவும் மோதுகிறதான சூழ்நிலையிலே அவர்கள் காணப்படலாம். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அவர்களிடம் இருக்கிறவர்களை விடவும் உங்களோடு இருக்கிறவர் இந்த தேவன் மிகவும் பெரியவராக இருக்கிறார். என்று சொன்னால் உங்களோடு இருக்கிறதான தேவன் அவர் உங்களோடு இருக்கிறார் என்று சொல்லிவிட்டு அப்படியே விட்டு விலகுகிறவர் அல்ல. உபாகமம் 20:1-4 வரையிலும் பார்க்கும்போது அவர் சொல்லுகிறார், நீங்கள் யுத்தத்திற்கு போங்கள், நான் உங்களோடு இருக்கிறேன், உங்களுக்கு வெற்றியை தருவேன் என்று சொல்லி. நம்முடைய தேவன் அவருடைய பிள்ளைகளாகிய உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருக்கிறவர். அவர் உங்களுக்கு வெற்றியை தேடி தருகிறவராக இருக்கிறார். அவருடைய பிரசன்னம் அவர் நம் பட்சத்தில் இருக்கும் போது நாம் எந்த சூழ்நிலைகளையும் பார்த்து அஞ்ச வேண்டாம், பயப்பட வேண்டாம். மாறாக நாம் உறுதியாக சொல்ல முடியும், நான் பயப்படுகிறதில்லை என்று சொன்னால் என்னுடைய தேவன் என்னுடைய பட்சத்தில் இருக்கிறார். மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது, தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கும்போது அவர் நம்மை கைவிடுகிறது இல்லை. உபாகமம் 31:6 சொல்லுகிறது, நீங்கள் பலங்கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடே கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னான். உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னதான தேவன் அவர் நம்மை விட்டு கைவிடுகிறது இல்லை, நம்மை விட்டு விலகுகிறது இல்லை. தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கும் போது அவர் ஒருபோது நம்மை விட்டு விலகுகிறது அல்ல. எனவேதான் சங்கீதக்காரன் இந்த தேவனை மிகவும் உணர்ந்தவராக சொல்லுகிறார். சங்கீதம் 23:4 நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், ஏனென்று சொன்னால் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி. உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை மரண இருளின் பள்ளத்தாக்கின் வழியாக கடந்து சென்று கொண்டிருக்கிறீர்களா? ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இந்த தேவன் அவர் உங்களை விட்டு விலக மாட்டார். இந்த தேவன் உங்களை விட்டு கைவிட மாட்டார். ஒருவேளை மரணத்தின் வழியாக கடந்து சென்றாலும் அவர் உங்களுடைய கரங்களை பிடித்து நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி வாக்குரைத்திருக்கிறதான இந்த தேவன் நம்முடைய தேவனாக காணப்படுகிறார். எனவேதான் மிகவும் உறுதியாக சொல்ல முடியும், கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருக்கும்போது நாம் ஒருபோதும் கைவிடப்படுகிறது இல்லை. நீங்கள் ஒருவேளை உலக மனிதர்களால் கைவிடப்பட்டதான சூழ்நிலையில் இருக்கலாம், உங்களுடைய உறவினர்களால் கைவிடப்பட்டதான சூழ்நிலையில் இருக்கலாம், உங்களுடைய நண்பர்களால் கைவிடப்பட்டதான சூழ்நிலையில் இருக்கலாம். ஆனால் இந்த வேளையிலே நான் உங்களுக்கு சொல்லுகிறதான ஒரு நற்செய்தி என்னவென்று சொன்னால், இந்த வேதத்தின் அடிப்படையிலே உங்களை உருவாக்கினதான தேவன் அவர் உங்களை விட்டு விலகுகிறதும் இல்லை, உங்களை ஒருபோதும் கைவிடுகிறதும் இல்லை. இந்த தேவனை நீங்கள் பற்றி கொண்டிருக்கும் போது அவர் உங்களுடைய பட்சத்தில் எப்போதும் இருக்கிறவராக இருக்கிறார். நான்காவதாக நாம் பார்க்கும்போது, இந்த தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கும்போது நமக்கு எதிராக யாரும் எந்த செயல்களும் எழும்ப முடியாது. சங்கீதம் 118:6 சொல்லுகிறது, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். அருமையான தேவ ஜனங்களே, இந்த உண்மையை புரிந்து கொள்ளுங்கள். மனிதர்கள் அநேகம் பேர் உங்களுக்கு எதிர்த்து வரலாம், அநேக விதமான சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிர்த்து வரலாம். ஆனாலும் ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன், இந்த தேவன் உங்களுடைய பட்சத்தில் இருக்கும்போது எந்த ஒரு மனிதர்களாலையும் எதையுமே செய்ய முடியாது. ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிறதான ஒரு சில பேர் பயத்தின் வழியாக கடந்து சென்று கொண்டிருக்கலாம். நீங்கள் வேலை செய்கிறதான இடத்திலே உங்களுடைய உயர் அதிகாரிகளை பார்த்து பயத்திலே கடந்து சென்று கொண்டிருக்கலாம். உங்களுடைய வீட்டிலே காணப்படுகிறதான சூழ்நிலைகளை பார்த்து பயத்திலே கடந்து சென்று கொண்டிருக்கலாம். என்ன நடக்கப் போகிறது, இந்த மனிதர்கள் என்ன செய்வார்கள் என்கிறதான ஏக்கத்திலும் பயத்திலும் நீங்கள் காணப்படலாம். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இந்த தேவன் ஒருபோதும் உங்களை விட்டு விலக மாட்டார். அதை தான் சங்கீதக்காரன் உணர்ந்தவராக சொல்லுகிறார், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கும் போது எனக்கு எதிராக இருப்பவன் யார்? சங்கீதக்காரனை போல உங்களாலே சொல்ல முடியுமா, இந்த தேவன் என்னுடைய பட்சத்தில் எப்போதும் இருக்கிறார், இந்த தேவன் என்னுடைய பட்சத்தில் இருக்கும் போது அவர் என்னை ஒருபோதும் விட்டு விலக மாட்டார், ஒருபோதும் கைவிட மாட்டார், எனக்கு எதிராக எந்த ஒரு மனிதர்களும் வர முடியாது என்று உறுதியோடு கூட சொல்ல முடியுமா? அடுத்த வசனத்தில் சங்கீதக்காரர் சொல்லுகிறார், எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், என் சத்துருக்களின் சரிகட்டுதலை காண்பேன். ஆம் பிரியமானவர்களே, தேவன் நம்மோடு இருக்கும்போது நமக்கு எதிராக நிற்பவன் யார்? ஒருவரும் இருக்க முடியாது. கடைசியாக பார்க்கும்போது, இந்த தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கும்போது அவர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவனாக இருக்கிறார். நாம் சிந்திக்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் அதிக பிரகாரமான காரியங்களை இந்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் செய்கிறவராக இருக்கிறார். தேவன் உங்களுடைய அருகில் இருக்கிறார் என்கிறதற்கான
ஒரு மிகவும் பெரிதான ஒரு அடையாளம் என்னவென்று சொன்னால், இந்த தேவன் நீங்கள் பாடுகள் வழியாக, உபத்திரவங்கள் வழியாக கடந்து செல்லும் போது அவர் உங்களை பார்த்து சிரிக்கிறவர் அல்ல, பார்த்து நகைக்கிறவர் அல்ல. உங்கள் அருகில் கடந்து வந்து உங்களுக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். உங்களுடைய பலவீனங்களை மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். உங்களுடைய உபத்திரவங்களை உடைக்கிற தேவனாக இருக்கிறார். உங்களுடைய எல்லா விதமான வேதனைகளிலும் இருந்து ஒரு மறுவாழ்வை உருவாக்குகிறவராக இருக்கிறார். எல்லா விதமான சத்துருவின் கட்டுகளிலிருந்து விடுதலையை கொடுக்கிறதான தேவனாக இந்த தேவன் காணப்படுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோன் துரத்தி வருகிறதான போது அவர்களுக்கு செங்கடலை பிளந்து அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ததான தேவன் நம்முடைய தேவன். இஸ்ரவேல் ஜனங்கள் பாடி தேவனை மகிமைப்படுத்துறதான போது எரிகோவின் மதில்களை உடைத்ததான தேவன் நம்முடைய தேவன். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறதான ஒரு தேவனாக காணப்பட்டார். அவர் நாடி வந்தவர்களுக்கு சுகத்தை கொடுத்தார், பலத்தை கொடுத்தார், அற்புதங்களை செய்தார். பசியோடு இருந்தவர்களுக்கு 5 அப்பத்தையும் 2 மீனையும் வைத்து 5000த்திற்கும் அதிகமான ஜனங்களுக்கு அவர்கள் வயிறு நிரம்ப சாப்பிடும்படியாக அற்புதத்தை செய்தார். இப்படிப்பட்டதான ஒரு நல்ல தேவனை தான் நாம் உயர்த்துகிறவர்களாக இருக்கிறோம். இந்த தேவன் நாம் வேதனைகள் வழியாக கடந்து செல்லும் போது நம்மை பார்த்து கொண்டு அப்படியே நிற்கிறவர் அல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவராக இருக்கிறார். எனவே தான் நான் ஏற்கனவே படித்ததான சங்கீதத்திலே மறுபடி படிக்கும்போது சங்கீதம் 118:7, எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். நமக்கு தீங்கு செய்கிறவர்களுடைய மத்தியிலே கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எனவே கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறதை ஒருபோதும் சந்தேகிக்க வேண்டாம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறத ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு தான் இருப்பார் என்று சொல்லி நாம் அதை பற்றி எதுவுமே நினைக்க வேண்டாம். மாறாக இந்த தேவன் என்றும் என்றும் சதா காலங்களிலும் என்னோடு இருக்கிறார் என்கிறதை உறுதியாக நீங்களும் நானும் விசுவாசிக்க வேண்டியது அவசியம். ஆனால் இந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் செய்யத்தக்கதான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், அவரை முழுமையாக விசுவாசிக்க வேண்டும், அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும், அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும், அவருக்காக நாம் எல்லா நேரத்திலும் நிலைநிற்க வேண்டும். அநேக முறை கிறிஸ்தவர்களாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையிலே வேதனைகள் வரும்போது நாம் இடறுகிறவர்களாக இருப்போம், பாடுகள் வரும்போது தள்ளாடுகிறவர்களாக இருப்போம். ஆனால் எந்த நிலையிலும் சோதனையிலும் வேதனையிலும் விழுந்து விடாத படிக்க இந்த தேவனை நாம் இறுக பிடிக்க வேண்டியது மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையிலே அநேக ஜனங்கள் எதிராக வரலாம், ஆனால் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிராக வரலாம், ஆனால் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் ஒருவேளை நம்பிக்கையற்றதான இருள் அடைந்ததான சூழ்நிலை வழியாக கடந்து செல்லலாம், ஆனால் அங்கேயும் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் கையிட்டு செய்கிறதான எல்லா வேலைகளும் கையின் பிரயாசங்களும் உங்களுக்கு எதிராக வரலாம், ஆனால் அங்கேயும் தேவன் உங்களோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் வேதனைகள் வழியாக உங்களால் சகிக்க முடியாத சூழ்நிலைகள் வழியாக கடந்து செல்லலாம், அந்த இடத்திலும் தேவன் உங்களோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். உங்களுடைய சத்துருக்கள் உங்களுக்கு எதிரிட்டு போராட வரலாம், ஆனாலும் அந்த நிலையிலும் தேவன் உங்களோடு கூட இருந்து, நீ என்னுடைய மகன் என்னுடைய மகள் என்று சொல்லி நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று நம்மோடு கூட இருக்கிறதான தேவன் இந்த நல்ல தேவனாக காணப்படுகிறார். நீங்கள் ஒருவேளை எனக்கு யாரும் இல்லை என்கிறதான தனித்து விடப்பட்டதான ஒரு சூழ்நிலை வழியாக சென்று கொண்டிருக்கலாம். உங்களை ஊக்கப்படுத்துகிறது, நீங்கள் தனிமைப்படுத்தப்பட்டவர்கள் அல்ல, நீங்கள் தனிமையானவர்களும் அல்ல. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்கள் அருகில் இருக்கிறார். கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார். அவர் உங்களை ஒருபோதும் விட்டு விடுகிறவர் அல்ல, ஒருபோதும் உங்களை கைவிடுகிறவர் அல்ல. இந்த வார்த்தையை தேவன் எனக்கு கொடுக்கும்போது என்னை மிகவும் ஊக்கப்படுத்தினவராக இருந்தார். எனவே நான் விசுவாசிக்கிறேன், இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையிலும் அநேகம் பேரை தேற்றுகிறதாக இருக்கும். எனவே ஜெபத்தோடும் தியானத்தோடும் இதை இறுக பற்றி கொள்ளுங்கள். தேவனையே சார்ந்திருங்கள், அவருக்கு கீழ்ப்படியுங்கள், எந்த நிலையிலும் அவருக்காக எழுந்து நில்லுங்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரும் கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவ பிரசன்னம், தேவ கிருபை உங்களை ஆளுகை செய்யட்டும். ஆமேன், ஆமேன்.